உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய பாரம்பரிய முறையில் செய்யப்பட்ட திணை அம்புலி. இது திணை, சாமை, வரகு, இதில் எல்லாம் குதிரைவாலி எல்லாமே இதே மெத்தட் யூஸ் பண்ணி செய்யலாம். இது மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது. அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்து பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உடம்பு ஒரு 1 மந்த் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் வேகக்கூடிய டைம் கம்மி, ஆனால் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அந்த திணை நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நல்லா எடுத்துகிட்டு கழிஞ்சு ஊற வைங்க. அதாவது ஊற வச்சுட்டு எப்போவுமே அரிசியாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, ஊற வச்சுட்டு கழிச்சிங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் போயிடும். அதில் சப்போஸ் கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா வேணால் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவிடலாம். இது நம்ம தோட்டத்து சைடு வாங்கினது ஒரிஜினலாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் கழிஞ்சிட்டு தான் ஊற வைக்கணும். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 10 டம்ளர் தண்ணி. நீங்கள் எவ்வளோ எந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எதில் எடுக்கிறீங்களோ அதில் 1க்கு 10 அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கிட்டத்தட்ட 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது நான் காலையில் கழிஞ்சிட்டு ஊற வச்சேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு செஞ்சுட்டேன். சாப்பாடு செய்யலை அந்த தண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் எதுவும் போடாதீங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. சிம்மில் வச்சுருங்க. நல்லா ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடுங்க. இதுக்கு வரகு, சாமை, இதுக்கெல்லாம் சிறுதானியத்துக்கெல்லாம் டைமே ஆகாது. சீக்கிரம் அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். இதில் தண்ணி அதிகமாக ஊற்றி இருக்கிறதுனால இது தண்ணி கம்மியாக ஊற்றினீங்க இதுவே சாப்பாடு. தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா இது அம்புலி. இது நல்ல தண்ணி கீழே எடுத்து வச்சுமே பாருங்கள், மண்பானையில் செய்யுங்காட்டி எவ்வளோ இன்னும் கொதிச்சுட்டே இருக்குது. இதனுடைய மெயின் மண்பானை தாங்க. மண்பானையில் செஞ்சிங்கன்னா தான் என்ன நம்மளுக்கு கிடைக்கணுமோ அதுக்குண்டான பெனிஃபிட் ஃபுல்லாக கிடைக்கும். தயவு செஞ்சு வேறு ஏதாவதுல செய்யாதீங்க. இதுக்காகவே ஒரு 2-3 மண்பானைகள் சிறுசாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணி பழகுங்க. இது சூடு கீழே எடுத்து வச்சோன்னையுமே நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. அதை 2 மணி நேரம் விட்டுட்டேன். நல்லா ஆறியாச்சு. இது நைட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். காலையில் எடுத்து கழிஞ்சு வச்சாச்சு. ஈவினிங் சாப்பாடு செஞ்சேன். நைட்டு ஆறிடுச்சு. இது அந்த சாப்பாட்டை பார்த்திங்கன்னா ஒயிட் கிளாத் போட்டு நல்லா ஏர் போகாத அளவுக்கு நல்லா கட்டி வச்சுருங்க. இது நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டு. இதில் உப்பெல்லாம் எதுவும் போடலிங்க. அப்படியே அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சேன். அது ஆறுட்டுன்னு அப்படியே கட்டி வைக்கிறேன். நல்லா டைட்டாக கட்டி வச்சுருங்க. அதை நெக்ஸ்ட் டே காலையில் அதை ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது ஆடையெல்லாம் கட்டியிருக்கும். இது மெயின் புளிக்க வச்சு சாப்பிடணும். அதுதான் இதில் இருக்கக்கூடியது. செஞ்சு சாப்பிட்றத விட ஃபுல்லான அதில் இருக்கக்கூடிய சத்து எல்லாம் வேணும் அப்படின்னா நல்லா புளிக்கணும். கிட்டத்தட்ட அரிசி ஊற வச்சது 7-8 மணி நேரம். இது ஒரு 8-10 மணி நேரம், கிட்ட 20 மணி நேரத்துக்கு மேலே அது ஊறி இருக்குது. ஊறி இருந்தால் எந்தளவுக்கு அதில் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. சரி, அதுக்கு உள்ளே ஊற்றுறதுக்கு மோர், தயிர், இதை விட இது பெஸ்ட்டானது. மோர், தயிர் ஊற்றுறத விட நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். 1 டம்ளருக்கு மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா 2 டைம் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதில் இஞ்சி லைட்டாக சீவி போட்டுக்கோங்க. தேங்காய் பால் புளிக்கணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா தேங்காய் பால் மோராக மாறிடும். தேங்காய் பால் நல்லா அடித்து 2 டைம் 3 டைம் தேங்காய் பால் எடுத்து அதில் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது கருவேப்பிலை, இஞ்சி, மல்லி இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டேன். இது போடுறதுனா போடலாம், இது ஆப்ஷனல் தான். நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, பச்சை மிளகா போட்டால் எங்களுக்கு பிடிக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகாயெல்லாம் போட வேண்டாம். கூழ் எப்படி செய்வோம், அதுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிற மாதிரி கேரட்டெல்லாம் போடுறதுனால நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காலையில் குடிச்சு பாருங்கள். உண்மையாலுமே இந்த உள்ளே இறங்கிலேயே நம்மளுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். கூலிங்காக உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலாக ஹெல்த்தியானது. தயவு செஞ்சு பசங்களுக்கு சிறுசுலேருந்தே செஞ்சு கொடுத்து பழக்குங்க. நம்மளுக்கும் நல்லது. வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தயிர் சேர்த்துக்கல, மற்றது எல்லாமே சேர்த்திருக்கிறோம். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.